முன்வைத்து பல சூதாட்டங்கள் நடைபெறுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு திமுக கடிதம் எழுதியுள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் நிறுவனத்தின் செயற்கைக்கோளான மிஷன் திருஷ்டி வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இந்த சாதனையை நிகழ்த்திய குழுவினருக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மைக்கேல் ஜாக்சனின் வாழ்க்கை வரலாறு படமான மைக்கேல் உலகளவில் ரூபாய் 2600 கோடி வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அக்னி நட்சத்திரம் நாளை தொடங்குகிறது. விரிவான செய்திகள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்ட காணொலி பதிவில் திமுக கூட்டணியை சிதறடிக்க முயற்சித்தார்கள். அத்தனை சதிகளையும் முறியடித்த கட்சி விசிக. தேர்தலுக்கு முன்பு திமுக முன்வைத்து சூதாட்டங்களை நடத்தினார்கள். தேர்தல் ஓட்டு பதிவுக்கு பின்பு விஜயை முன்வைத்து இந்த சூதாட்ட காய்களை நகர்த்துகிறார்கள். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவர்கள் ஏமாந்து போவார்கள் எனவும் அந்த பதிவில் அவர் கூறியுள்ளார். தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் தமிழக டிஜிபிக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கடிதம் எழுதியுள்ளார். அக்கடிதத்தில் தமிழ்நாட்டில் மே 4ஆம் தேதியான நாளை வாக்கு எண்ணிக்கை சீர்குலைத்து சட்டம் ஒழுங்கிற்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் செயல்பட பாஜகவும் சில கட்சிகளும் திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் கிடைத்துள்ளன. இதனை முறியடிக்க தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். வாக்கு எண்ணும் மையங்கள் மற்றும் அரசியல் கட்சி அலுவலகங்களில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும். தேர்தல் ஆணையம் பாஜகவின் பி டீமாக செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டுகள் உள்ளதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடிதத்தில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாக்கு எண்ணும் மையங்களில் மட்டும் 18,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்பதும், தமிழகம் முழுவதும் முன்னெச்சரிக்கையாக 1,00,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பெங்களூருவை சேர்ந்த கேலக்ஸி என்ற தனியார் நிறுவனம் மிஷன் திருஷ்டி என்ற செயற்கைக்கோளை உருவாக்கியுள்ளது. இது உலகின் முதல் ஆப்டோசர் செயற்கைக்கோள் என கேலக்ஸி நிறுவனம் கூறியுள்ளது. மேலும் இது எலக்ட்ரோ ஆப்டிக்கல் மற்றும் சிந்தடி அப்பேர்ச்சர் ரேடார் சென்சார்களை ஒரே செயல்பாட்டு தளத்தில் ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மிஷன் திருஷ்டி செயற்கைக்கோள் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பால்கன் 9 ராக்கெட் மூலம் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த திட்டத்தின் வெற்றிக்காக கேலக்ஸி நிறுவனத்திற்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கேலக்ஸி நிறுவனத்தின் மிஷன் திருஷ்டி நமது விண்வெளி பயணத்தில் ஒரு பெரும் சாதனையாகும். உலகின் முதல் ஆப்டோசார் செயற்கைக்கோள் மற்றும் இந்தியாவில் தனியார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய செயற்கைக்கோள் ஆகிய பெருமைகளை பெற்றுள்ள இந்த திட்டமானது தேசத்தை கட்டியெழுப்புவதில் நமது இளைஞர்கள் கொண்டிருக்கும் பேரார்வத்திற்கு ஒரு சான்றாக விளங்குகிறது என்றும் பதிவிட்டுள்ளார். பாப் இசை உலகின் முடிசூடா மன்னராக திகழ்ந்தவர் மைக்கேல் ஜாக்சன். அமெரிக்காவின் இந்தியானா மாகாணத்தில் 1958ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி பிறந்த இவர் சிறு வயதிலேயே இசை நிகழ்ச்சிகளில் பாட ஆரம்பித்தார். தனது பாடல்கள் மூலம் அமெரிக்காவில் நிலவிய நிறவெறி, காவல்துறை வன்முறை, சுற்றுச்சூழல் சீர்கேடு உள்ளிட்ட பல சமூக விழிப்புணர்வு கருத்துக்களையும் மைக்கேல் ஜாக்சன் ஏற்படுத்தினார். மைக்கேல் ஜாக்சன் 13 கிராமி விருதுகளையும் பல்வேறு அமெரிக்க இசை விருதுகளையும் வென்று கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றார். மைக்கேல் படத்தை ஆண்டோகுயின் புகுவா இயக்கியுள்ளார். இந்த படத்தில் மைக்கேல் ஜாக்சன் கதாபாத்திரத்தில் அவரது அண்ணன் மகன் ஜாஃபர் ஜாக்சன் நடித்துள்ளார். கிளாடியேட்டர் புகழ் ஜான் லோகன் திரைக்கதை எழுதியுள்ளார். இத்திரைப்படம் கடந்த 24ஆம் தேதி வெளியானது. இந்த நிலையில் மைக்கேல் படம் 9 நாட்களில் உலகளவில் ரூபாய் 2600 கோடிக்கும் மேல், இந்தியாவில் இதுவரை ரூபாய் 40 கோடியும் வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் ஏற்கனவே வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இந்நிலையில் அக்னி நட்சத்திரம் என்னும் கத்திரி வெயில் மே 4ஆம் தேதியான நாளை தொடங்குகிறது. கோடை காலத்தின் உச்சபட்ச வெயில் தாக்கம் என்பது இந்த காலகட்டத்தில் தான் இருக்கும். வருகிற 28ஆம் தேதி வரை, அதாவது 24 நாட்கள் வெயில் கோர தாண்டவமாடும். அக்னி வெயிலில் காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வெயிலில் பொதுமக்கள் நடமாடுவதை தவிர்க்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கோடை வெயிலில் அலையும் போது உடலில் நீர்ச்சத்து குறைய வாய்ப்பு உண்டு. எனவே நீர்ச்சத்து குறையாதபடி தண்ணீர், இளநீர், தர்பூசணி, பழச்சாறுகளை அடிக்கடி குடிக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளார்கள். மேலும் காரமான உணவு வகைகளை தவிர்க்கும்படியும் கேட்டுக் கொண்டுள்ளார்கள்.